எடப்பாடி பழனிசாமிக்கு உள்ளபடியே அறிவில்லையா என்று எனக்கு சந்தேகமாக இருக்கிறது. இப்போவும் சிஎம்ஆ இல்லை நம்புறாருப்பா. கூட ஒரு 10 அடிமை இருக்குது. தாவேக எம்எல்ஏக்களை எல்லாம் விலைக்கு வாங்கி நம்பிக்கை வாக்கெடுப்பில் 6 மாதங்கள் கழித்து வாக்களிக்க வைத்து, ஏற்கனவே ஒரு அரேஞ்ச்மெண்ட் இருந்துச்சுல்ல திமுக ஆதரவோடு ஆட்சி அமைப்பதுன்னு, அது இன்னும் நடக்கும்னு நம்புறாரு. இதற்கு புதுடில்லியின் ஆசை இருக்கிறது என்றும் நம்புகிறார். இங்கே நம்ம அண்ணன் நயினா நாகேந்திரன் மற்றும் சில வினோஜ் இவர்களெல்லாம் தாவேக அரசு மீது வைக்கும் விமர்சனங்களை பார்த்துவிட்டு டிவிகே கவர்மெண்ட் மேலே செம்ம கோவத்தில் இருக்குது. பிஜேபி சீக்கிரம் கவுத்துருவாங்க. நம்ம சிஎம் அதான் உள்துறை அமைச்சரே பலமுறை நம்மளை அழைச்சி பேசியிருக்காரு. அதனால் இப்போ சிஎம் ஆக்கிடுவார் அப்படின்னு உள்ளபடியே நம்பி செந்தில் பாலாஜி கூட சேர்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்காருயா. அதுவும் போச்சு, எந்திரிக்க மாட்டாங்க இல்லை. ஸோ என்ன பண்ண முடியும்? மனசு வருத்தமாக தான் இருக்குது. இடக்கட்சி என்ன செய்வது? கால ஓட்டத்தில் இப்படி சில கட்சிகள் கரைவது தவிர்க்க முடியாது. அதிமுக அதன் இறுதி அத்தியாயத்துக்கு வந்துவிட்டது. இந்த இறுதி அத்தியாயத்தை சென்னையில் எழுதினால் நன்றாக இருக்காது என்று சேலத்தில் உட்கார்ந்து பழனிசாமி எழுதி கொண்டிருக்கிறார். வேறு வழி இல்லை. இன்னைக்கு அரசியல் 2026 தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு தமிழக அரசியல் குறிப்பாக தலைகீழ் மாற்றம் ஏற்பட்டுள்ளது. இளைஞர்கள் தமிழக அரசியலை ஆட்டி படைக்கிறார்கள். இளைஞர்களே இல்லாத கட்சி தான் அதிமுக.